இன்வால்வ் ஆகுறாது. புதுசா வர்ற ரிசர்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து இந்த பிரிடேட்டரி ஜானல்ஸ் பத்தி அவேர்னஸ் இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிரிடேட்டரி ஜானல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு மெயில் போட்டு, இல்ல அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து பப்ளிஷ் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி பிரிடேட்டரி ஜானல்ஸ் எல்லாமே. ஏன்னா அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணா நல்லா இருக்கும், ஒரு 2000 ரூபாய்க்கு பேப்பர் பப்ளிஷ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்கிங்ல இருப்பாங்க. சோ அந்த மாதிரி கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், அதாவது அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இவங்க வந்து மேஜரா ஃபோக்கஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் அக்சஸ் வந்து மேக்ஸிமம் வந்து டெஸ்ட்ராய் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஓப்பன் அக்சஸ் ஜானல்ஸ் தான் வந்து இப்ப நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பன் அக்சஸ்ல பப்ளிஷ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக்கான ஓப்பன் அக்சஸ் கொடுப்பாங்க. என்னன்னா, ஓப்பன் அக்சஸ்ல பப்ளிஷ் ஆகும், அவங்க வெப்சைட் எல்லாமே ஜஸ்ட் வெப்சைட் மட்டும் தான் டிசைன் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் அக்சஸ் தான் இருக்கும், ஆனா அதுல வந்து குவாலிட்டியே இருக்காது. எது கொடுத்தாலும் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதாவது என்ன அமௌண்ட், ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்க